ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு காலையில ஒரு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பாத்துடலாமா? பாருங்க, ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்களுக்கு ஏபிசிடி, அந்த 4 நண்பர்களே ஏபிசிடின்னு எடுத்திருக்காங்க. அவருக்கு தனது பேனாக்களை 1/3, 1/4, 1/5, 1/6 ஆகிய விகிதங்களில் கொடுக்கிறார், அதாவது பகிர்ந்தளிக்கிறாரு. சரியா? அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைந்தபட்ச பேனாக்களின் எண்ணிக்கை. கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட கொஞ்சம் பேனா இருக்கு. சரியா? அந்த பேனாவை என்னோட 4 நண்பர்களுக்கு நான் என்ன செய்யறேன், இந்த ரேஷியோல கொடுக்குறேன். அப்ப என்கிட்ட மொத்தம் எவ்வளவு பேனா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? சொல்யூஷன் 1/3 அந்த ரேஷியோவை எழுதிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான சம் தான் எப்படி சால்வ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3, 4, 5, 6 எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியுமா? டா போட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோல போட்டிருக்கேன், கவனிச்சுக்கோங்க. சின்ன நம்பர்ல இருந்து போமா 2வது பாடுக்கு இந்த 3 அப்படியே கீழே போடுங்க. 2வது பாடுக்கு 2 தடவை 4, 5 அப்படியே கீழே இருக்குங்க. 3, 2, 6. அடுத்தது 2வது பாடுக்கு போடுங்க. 3 அப்படியே கீழே இருக்குங்க. 1, 5, 3. அடுத்தது 3வது பாடு கொடுங்க. 1, 1, 5, 1. இங்க 1 வரது வரைக்கும் இப்படி பண்ணிட்டே வரணும். பார்த்துடுங்க. லாஸ்ட் 5, 1, 1, 1, 1 வந்துருச்சா? எல்லாத்தையும் சேர்த்து பெருக்கிறது தான் என்னது எல்சிஎம். அப்ப இது அவ்வளோத்தையும் நீங்க பெருக்குங்க. 2, 2, 4, 3, 12, 12, 5, 60. அப்ப எல்சிஎம் எத்தனை? 60. சரியா? என்னமா இப்ப இந்த 3 கூட எதை பெருக்குன்னா 60 வரும், அப்படி பார்க்கணும். சரியா? அப்ப எத்தனை வரும்? 20, 23, 60. அடுத்தது இந்த 4 கூட எத்தனை பெருக்குன்னா 60 வரும்? 15. அடுத்தது 5 கூட எதை பெருக்குன்னா 60 வரும்? 12. அடுத்தது 6 கூட எதை பெருக்குன்னா 60 வரும்? 10. இனிமேல் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 20, 35, 47, 10, 57. இதுதான் இதனோட ஆன்சர். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல யாரெல்லாம் 57ங்கிறத கரெக்டான ஆன்சர் போடுங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. புரிஞ்சிருக்கணும். லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.